Okay. Hi, this is Dr. Pradeep from SNS B-Spine. So I'm here to talk on a topic of intellectual property rights. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஐபிஆரோட பவர் என்னன்றது இப்போ வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியல. நம்ம ஜென்ரலாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்போம், சடனாக அந்த நம்ம பேசின ஒரு விஷயம் அது ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ப்ராப்ளம். லைக் ஒவ்வொருத்தரோட ஐடியா எப்படி வெளியில் வந்து தே கெட் இட் லீக்ட் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சே ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒன்ஸ் there was a discussion, ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கலாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டிக்ளேர் த நேம் ஹியர், ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஓகேடா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ ஆன் ஒரு 2-3 monthஸில் நாங்கள் என்ன நினச்சோமோ அது அப்படியே வெளியே இம்ப்ளிமெண்ட் ஆகி வந்துருச்சு. அப்போது வி ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அன்னைக்கு நமக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. பட் டுடே ஆல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹாவ் தேர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். we might think, I still remember an idea in 2013 when I was working with SNS College of Technology, Department of EEE as an assistant professor. There was a project by a student. அதாவது ஒரு ப்ரெஷரில் ஒரு ஸ்டெப் இப்படி அமுத்தும் போது we generate energy அப்படின்னு. அன்னைக்கு நாங்கள் அந்த ஐடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் டுடே இன் ஜப்பான் that footpath has been implemented and they produce energy. So it was just a joke on that time, but today it is a product. ஸோ ஒருவேளை அன்னைக்கு இந்த பேட்டன்ட் எல்லாம் பற்றி தெரிஞ்சிருந்தோன்னா அந்த பையன் அந்த பேட்டன்ட் அந்த ப்ராஜெக்டை பேட்டன்ட் பண்ணியிருந்தாப்புல அப்படின்னா இன்னைக்கு டெஃபினட்டாக அவங்க ஜப்பானில் போடும்போது நம்ம we can go for ராயல்ட்டி கிளைம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஐடியாக்கள், right now it is becoming a good product, ஒரு it is successful ப்ராடக்டாக கூட we can see in market, right? ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு how to write a design patent அப்படின்னு சொல்லிட்டு I am going to talk about today. So there are 33 different classes we have. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், ஒவ்வொரு ஐடியாவும், ஒவ்வொரு டிசைனும் ஏதாவது ஒரு கிளாஸில் ஃபாலன் ஆகும். ஸோ தட் இஸ் தி கோர் அஜெண்டா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லேருந்து இட் வில் கம் வித் சப் கிளாஸ். ஸோ தட் வி வில் see in the next video. In this video I am just going to tell how to write a design patent. So design அப்படின்னா என்ன, எதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, let's say we have an Apple iPhone மாதிரியே we can see other phones also. இவங்க யாருமே போய் கிளைம் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா there will be a small change in the design, probably like ஒரு பவர் பட்டன் ஒரு 1 mm or 2 mm டிஃப்ரென்ஸில் வச்சுருப்பாங்க, ஸ்பீக்கர் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, மைக் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ தட் பிளேஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். அதை ஒரு வேளை அவங்க அப்படியே டிட்டோ பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்பிள் மே கோ ஃபார் கிளைம். பட் அவங்க டிட்டோ பண்ண மாட்டாங்க. நமக்கு தெரியும், முன்னாடியே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்த டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸை காப்பி பண்ணாங்க. ஸோ காப்பி பண்ண ப்ராடக்ட்ஸ், ஒரிஜினல் ப்ராடக்ட் 1 லட்ச ரூபாய் விற்றுச்சுன்னா காப்பி பண்ண ப்ராடக்ட் 10,000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த காப்பி பண்ண ப்ராடக்ட்டுக்கும் ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் குவாலிட்டி வில் நாட் பி தேர், பிகாஸ் அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் இட் இஸ் பீன் பேட்டன்டட். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன உள்ளே இருக்குது, என்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன டிஸ்பிளே இருக்குன்ற வரைக்கும் தட் மைட் பி பேட்டன்டட். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் பேட்டன்ட். ஸோ நமக்கு பேட்டன்ட்னு பொறுத்த வரைக்கும் we have design patents, utility patents, we have other patents also. நான் பேச போகிறது right now I am going to speak only on design patent. ஸோ டிசைன் பேட்டன்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டிசைனை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோட ஸ்பெக்கை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. they don't ask for spec, but still they ask for design. லெட்ஸ் சே நான் ஏன் ஃபோனுன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சின்ன பையன்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபோன் இல்லாதவங்க ஆட்களே கிடையாது. we got craze of phones and we got honestly speaking அடிமையாயிட்டோம் ஃபோனுக்கு. ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்ற கண்டிஷன் we are be there. அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோனில் கேமரா நான் இங்கே வச்சுருக்கேன், ஸ்பீக்கர் இங்கே வச்சுருக்கேன், சார்ஜிங் போர்ட் இங்கே வச்சுருக்கேன், பவர் பட்டன் இங்கே வச்சுருக்கேன், வால்யூம் பட்டன் இங்கே வச்சுருக்கேன், என்னோட டிஸ்பிளே சைஸ் இப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்மளோட டிசைனில் காமிக்க போகிறோம். அதை we can go for design patent. டிசைன் பேட்டன்ட்டில் we have only 2 stages. One is filing, the other one is granted. That's it. இதுக்கு நடுவில் பப்ளிஷிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபைல் பண்ணுறோம், அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா கிராண்ட் ஆகிடும். பட் அதுவே ப்ராடக்ட் பேட்டன்ட்டில் ஃபைல் பண்ணுறோம், பப்ளிஷ் ஆகும், அதுக்கப்புறம் கிராண்ட் ஆகும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் போகும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டேஜஸ். ஸோ வென் யூ கம் ஃபார் writing a design patent, we call that to be as an
representation sheet. ஸோ ஒரு டிசைன் பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் தேவை. ஒன்று ஃபார்ம் நம்பர் 1, த அதர் ஒன் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஷீட். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஷீட் எப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட்டை டிசைன் பண்ண போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூ கேன் சி இந்த டாப் வி கால் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரெப்ரசன்டேஷன் ஷீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். த செகண்ட் லைன் யூ கேன் சி த டைட்டில் ஆஃப் தட் பர்டிகுலர் product, and the third one name of the applicants, and in the right side top corner you can see number of sheets and sheet number. So in the position ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா it has to be done only in this way அப்படின்றது guidelines given from the patent office. Okay, so name of the applicant எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம், it can be up to 10, no problem, but still பேட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் டசன்ட் மேட்டர், ஆல் ஆஃப் தெம் வில் டேக் ஈக்குவல் கிளைம்ஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த பொசிஷன் இங்கே தான் இருக்கணும், இது இங்கே மாறக்கூடாதுன்னா கண்டிப்பாக மாறக்கூடாது. நேம்ஸ் இங்கே தான் வரணும். ரெப்ரசன்டேஷன் ஷீட்டில் நேம் ஆஃப் த அப்ளிகன்ஸ் இங்கே தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ். நம்மளுடைய டிசைனில் எத்தனை அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை ஷீட் இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ண இடத்துல, அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிசைன் டாக்குமெண்ட்டில் யூ கேன் சி இட் இஸ் number of sheets will be 6 and this will be the sheet number is 1. This is the first sheet. Okay, so idhula vandu pathina totally we have koranjadu 4 views we have to show them. One is the front view, other one is the top view, bottom view, side views and perspective view. Perspective view அப்படினா என்னன்னா a normal visuals la when we gonna see the product and the product எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு view. That is the most important view of any design pattern. Perspective view should be very clear. If not, you will be getting a query. Adukapram, you can see here the novelty resides in the shape and configuration of the design order title as illustrated. In the 4 claim, this is mandatory for any design document. In the 4 claim kandipa eludhiye irukku. இந்த 4 claim எழுதலனா your document cannot be accepted at any point. அதே போல signature பண்ணும்போது date has to be mentioned here and signature has to be here. You can see signature of the applicant or agent அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. signature பண்ணும்போது signature கீழ யார் அந்த candidate ஓட signatureன்றதை நம்ம மென்ஷன் பண்ணனும். You can see Nila, Shobika, Subha, okay, all those were applicants. So அவங்களோட signature மேல இருக்கும், அதுக்கு கீழ we have to mention the name of that particular applicant. Okay, sorry. And here there is a point called agent. Agent மூலமாவும் we can apply patents. So you have your idea, but don't be worried, agent will never take the claim because we will be signing an NDA or something like that with an agent. Agent is just an authority who helps us to apply patent. Okay, thank you so much.